பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளுக்குரிய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த அன்பை வைத்திருக்கிறார். அந்த அன்பை நம்ம மேலே ஊற்றி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அன்பின் ஆவியானவராய் நமக்குள் இருக்கிறார். அந்த அன்பு நமக்குள் இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் நாங்கள் வெட்கப்பட்டு விடுவோமோ, அல்லது இந்த விஷயத்தில் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெட்கப்பட்டு சோர்ந்து போயிடுவோமோ என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு இன்றைக்கு தேவை அவருடைய அன்பு. இந்த தேவ அன்பு எங்கேருந்து வருகிறது என்றால் பரிசுத்த ஆவியினிடத்திலிருந்து வருகிறது. பாருங்களேன், நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர், நல்ல குடிக்கக்கூடிய ஒரு தண்ணீர் மலையிலிருந்து வரும் பொழுது அது உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அதை போல தான் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற அந்த அன்பு நமக்குள் ஊற அந்த அன்பு நமக்குள் இருக்க அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றைக்கு ஆவியானவரை பெற்ற அப்போஸ்தலர்கள் போன இடமெல்லாம் கர்த்தர் அவர்களை ஜெயமுள்ளவர்களாய் மாற்றினார். பேதுரு கால் மிதித்த இடமெல்லாம் ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஜெபித்த இடத்துல கர்த்தர் நன்மை செய்தார். அவனை கர்த்தர் வெட்கமடைய செய்யலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் எதில் நீங்கள் தலை குனிஞ்சு இருக்கிறீங்களோ கர்த்தர் உங்களை தலை நிமிரச் செய்வார். ஒன்றே ஒன்று தான், சந்தோஷத்தோடு அவர் அன்பினால் நிரப்பப்படுங்கள். ஏனென்றால் அவர் அன்பு உங்களுக்குள் இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வெட்கப்படுத்தாது. இந்த நாளில் விசுவாசிக்கிற அந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. உங்களுக்கு ஜெபிக்கிற பரிசுத்த பிதாவே, வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.